வாழ்க வளமுடன். நம் உடல் உறுப்புகளான கண் சம்பந்தமான, கல்லீரல் சம்பந்தமான, பித்தப்பை சம்பந்தமான நோய்களானாலும் சரி, சர்க்கரை நோய்களானாலும் சரி, மஞ்சக்காமாலை நோய்களானாலும் சரி, இந்த வகையான எல்லா வகையான நோய்களையும் குணமாக்க ஒரே மூலிகையால் முடியும் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களாங்க? இத்தனை நோய்களையும் சரியாக்க ஒரு மூலிகையால் முடியும்னு டாக்டர் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட மூலிகை நம்ம கையில் கிடச்சா நம்ம சும்மா விடுவோமாங்க? அந்த மூலிகையை நம்ம பயன்படுத்தி அதிலிருந்து நிவாரணம் அடைய தான் நம்ம பார்ப்போம். அப்படிப்பட்ட மூலிகை எல்லார் வீடுகளையும் செடி தொட்டியில் இருக்குங்க. இப்போ வீட்டில் நம்ம செடியில் தொட்டியில் செடி வச்சுருந்தோன்னா அதுக்கு இடையில இதை முளைச்சிருக்கும் பாருங்கள். இது தாங்க தெய்வம் தந்த வரப்பிரசாதமான கீழா நெல்லிங்க. இந்த கீழா நெல்லியை கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இலைகளுக்கு அடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நெல்லிக்காய் வரிசையாக அடுக்கி வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க. ஒரே அடுக்கில் அப்படி வரும். இலையானது புளிய இலை மாதிரி இருக்குங்க. இதை நம்ம இந்த மாதிரி கிள்ளி எடுத்துடலாம். எடுத்துட்டு இதனுடைய இலைகளும் மருத்துவ குணம் பெற்றது தான், வேர்களும் மருத்துவ குணம் பெற்றது தானுங்க. இந்த செடிகள் இப்போ வெளியில் வேறு இடங்கள்லாம் இருந்தது அப்படின்னா அதை மூடோடு பிடுங்கி அந்த வேர்களோடையே நம்ம பிழுதெடுத்து அதை நல்ல கழுகி காய வைத்து பொடி செய்து அந்த பொடியை நம்ம 2 வேளை தண்ணியில் கலக்கியோ இல்லைனா பாலில் போட்டோ நம்ம குடித்து வந்தோன்னா சர்க்கரை நோய் கட்டுக்குள் வரும்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இதை கல்லீரல் வீக்கமானாலும் சரி, பித்தப்பையில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி அதையும் சரியாக்குன்னு சொல்கிறாங்க. இந்த செடி இந்த மாதிரி கிள்ளி எடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் மீண்டும் அந்த கிளை விட்டு தழுக்க தொடங்கிடுங்க. நான் இது நேரத்தை எடுத்தது. அதை கிளி எடுக்கும்போது அது இன்னும் நிறைய கிளைகள் விட்டு அது மீண்டும் தழுக்க தொடங்கும். இதை கிள்ளி எடுத்துட்டு இதனுடைய இலை அடியில் தான் நமக்கு அதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குங்க. அந்த இலைக்கு அடியில் நம்ம அந்த பச்சை பாசியை நூலில் கோர்த்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரே வரிசையில் இருக்குங்க. இது இறைவனுடைய அதிசயங்கள் பல உண்டு, அதில் இதுவும் ஒன்று தாங்க. இதை நம்ம அதை கிள்ளி எடுத்துட்டு அதை நம்ம நல்லா கழுகிடணுங்க. கழுகி அதை சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி நீங்கள் ஜாரில் போட்டாலும் சரி, இதை அப்படியே போட்டாலும் அரைஞ்சிடும். ஏன்னா இதனுடைய தண்டெல்லாம் கொஞ்சம் மென்மையாக தான் இருக்கும், ரொம்பலாம் ஹார்டாக இருக்காது. ஏன்னா நான் எப்படின்னா இதை ரொம்ப வளர விட மாட்டேன். அப்பப்போ நாம் யூஸ் பண்ணுறதுனால எங்கள் வீட்டில் தண்டெல்லாம் கொஞ்சம் பிஞ்சாக தான் இருக்கும். ஆனால் தரைகள்லாம் அந்த புறங்களெல்லாம் கிராமப்புறங்கள்லாம் தரையில் இருக்கிறது அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஏன்னா அதை யாருமே பறிக்கிறது இல்லை, அதனால் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதை நீங்கள் பொடிசாக வெட்டி தாங்க போட முடியும். இதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அரிப்பில் ஊற்றி வடிகட்டி அந்த சாறை எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த சாறை மிக்ஸி ஜாரில் மீண்டும் ஊற்றி அதில் நம்ம தயிரை ஊற்றணுங்க. இது நான் வீட்டில் ஊற்றின தயிர். இதிலேருந்து ஒரு 1/2 கப்பு எடுத்துக்கலாம். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மிக்ஸி ஜாரில் தயிரை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த இலைகளை போட்டு அடிப்பாங்க. அப்படி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு தயிரை ரொம்ப நேரம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க வேண்டியது வரும். அதுக்கப்புறமா வடிகட்டுவாங்க. நான் அப்படி செய்கிறதில்ல. முதல்ல இலைகளை அரைச்சிட்டு அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த சாறில் நான் தயிரை ஊற்றி அரைப்பேங்க. இந்த தயிரை ஊற்றுனதுக்கப்புறமா நிறைய அரைக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு 5-6 சுற்றி எடுத்தாலே போதுங்க. இதை மஞ்சக்காமலை இருக்கிறவங்க 2 வேளை காலை மாலை குடித்து வர மஞ்சக்காமலையிலிருந்து நிவாரணம் பெறலாம் என்று டாக்டர் சொல்கிறாங்க. இது கண்ணில் உள்ள பிரச்சனைகளையும் சரியாக்கி கண் பார்வையும் தெளிவுபடுத்துதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. இது நம்முடைய கல்லீரல் நோய்களை குணமாக்கி நம்மளுடைய பித்தப்பையையும் பாதுகாக்குதுங்க. மஞ்சக்காமலை இருக்கிறவங்க தினமும் காலை மாலை 2 வேளை இதை எடுத்து வர மஞ்சக்காமலையை சரியாக்க முடியுங்க. அது மாத்திரம் இல்லாமல் இது சர்க்கரை நோயையும் கட்டுக்குள்ளே வைக்குதுங்க. இது எல்லா பிரச்சனையும் இருக்கிறவங்க தான் குடிக்கணும் அப்படின்னு இல்லை. ஒரு பிரச்சனையும் இல்லாதவங்க வாரத்துக்கு 1 முறை குடித்தாலே போதுங்க. நம்மளுடைய உடலின் உறுப்புகள் பாதுகாக்கப்படுங்க. இந்த கீழாநெல்லி சாறு நம்மளுடைய முடி உதிர்வையும் தடுக்க வல்லதுங்க. இந்த கீழாநெல்லி இலைகளை எல்லோரும் பயன்படுத்தி நலம் பெறுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கும் வரை பை பாய்.